இன்னைக்கு ஒரு பொடி ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. விருந்து சாப்பிடலாமா? எப்பவுமே பிரியாணி, மந்தி, கப்சா, கீ ரைஸ்ன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க ஊர் ஸ்டைல்ல கறி குழம்பு, ரசம், சிக்கன் 65 வச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இன்னைக்கு விருந்து வச்சோம். ஸோ நம்ம கையால இல்ல, என் கையால சமைச்ச விருந்து தான். நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆயிடுச்சு போல. வெள்ளி செவ்வாய்னா நவ்வாலு பூசணிக்காயை வாங்கி சுத்தி உடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, அடிக்கடி மூஞ்சில இருக்கிற மூக்குல 3 டேம திறந்து விட்ட மாதிரி 3 நாளா தண்ணியா ஊத்துது. அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகுது. மேபி கிளைமேட் சேஞ்சஸ்னால இருக்கலாம். அண்ட் இன்னொன்று, யாரெல்லாம் இப்படி, யாரோட அம்மாலாம் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் கருவேப்பிலை இல்லாமல் தாளிக்க மாட்டேன், மல்லி இலை இல்லாமல் ரசம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவும் அப்படிதான். ஏன் நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். ஆனா நீங்க வெளிநாட்டுல வந்து வாழ்ந்தீங்கன்னா இதெல்லாம் பழக்கணும். கருவேப்பிலையே கண்ணில் பார்க்கவே முடியாது. ஊர்ல இருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை 3 மாசத்துல காலியா போயிடுச்சு. வேற வழி இல்லை. நானும் இங்க 1 இயர் கிட்ட இருந்தாச்சு. ஆனா இப்போ வரைக்கும் எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் எங்கேயுமே கருவேப்பிலையே பார்த்ததே இல்லை. நான் தான் பார்த்தது இல்லையா, இல்லை உண்மையிலேயே மதினால கருவேப்பிலையே இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கே மதினால இருந்தவங்க கருவேப்பிலை எங்கேயாவது இருந்தால் நீங்கள் பார்த்துருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுதி கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெருநட்டுக்கு வேப்ப மரம் வச்சிருக்கீங்க, இலந்த பழ மரம் வச்சிருக்கீங்க, ஏன் கொடுக்காப்பள்ளி மரம் வச்சிருக்கீங்க, அதை விட போனால் முருங்கை மரம் கூட வச்சிருக்கீங்க. இந்த கருவேப்பிலை மரத்தையும் வச்சிருந்தா எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் கொஞ்சம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் நான் பண்ண மாதிரி சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பக்காவா இருக்கும். ஏன்னா மசாலா போட்டா நிறைய பேருக்கு சட்டியில ஒட்டிக்கிறோம், அப்புறம் அந்த கரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சிக்கன் 65 பண்ணா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதே மாதிரி எங்க ஊர் ஸ்டைல் கறி குழம்புமே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தனி ரெசிபிஸ் வீடியோ வேணாலும் சொல்லுங்க, அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஸ்ரீலங்கன்ஸ்லாம் வந்துட்டு மல்லி இலை புளிலாம் அதிகமா சாப்பிட மாட்டாங்களாம். அவங்க வந்து இந்த ரசம்னா என்னன்னே தெரியல, நம்ம ஊர் ஸ்டைல்ல வைக்கிறது. அவங்க வந்து தேங்காய் பால் ரசம் மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ நான் இன்னைக்கு மல்லி இலை இல்லாம தான் ரசம் வச்சேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல நினைச்சேன். பட் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லலாம் கறி குழம்பு தவிர்த்து மற்ற எல்லா குழம்புலையுமே புளி இல்லாத ஒரு குழம்பே இருக்காது. ஆனா அவங்க வந்து தேங்காய் பால், ரசம் கூட தேங்காய் பால் தான், மீன் குழம்பும் தேங்காய் பால் தான், எல்லாமே தேங்காய் பால்ல தான் வைக்கிறாங்க. ஸோ லைட்டா நான் வைக்கிற மீன் குழம்புல எல்லாம் வந்துட்டு புளி கூடியிருந்தா கூட என்ன நீங்க இவ்வளோ புளி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வந்து புளியே சேர்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க. ஆல்மோஸ்ட் கேரளா சைட் மாதிரி தான் இருக்காங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட குக்கிங் எல்லாமே முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அடுத்து என்ன ஆரம்பிக்கலாமா அப்படிதான் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.